நீங்கெல்லாம் என்ன கட்சி நடத்துறீங்க? விஜய்க்கு ஒரு தலைமைத்துவமே இல்ல. டிவிகேவை கடுமையாக விமர்சனம் செய்த சென்னை உயர்நீதிமன்றம். பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைப்பாங்க. ஆதவ் அர்ஜுனா மேல இப்பவே ஆக்ஷன் எடுங்க. கோர்ட் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறீங்களா? அடுக்கடுக்காக டிவிகே குறித்து அதிரடி கேள்விகளை எழுப்பிய நீதிமன்றம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் நீதிபதி எம் ஜோதிராமன் விசாரிச்சுட்டு வராரு. அப்போ ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுதா அப்படின்னு அதிரடியான கேள்வியை எழுப்பியிருக்காங்க. கரூர்ல நடந்தது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு. சம்பவம் நடந்ததுமே தொண்டர்களையும் அவங்களோட பின்தொடர்ந்தவர்களையும் கைவிட்டுட்டு அங்க இருந்து தமிழக வெற்றி கழகத்தினர் மறைந்து போயிருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிட்ட ஒரு தலைமைத்துவம் பண்பே கிடையாது அப்படின்னு நீதிபதி காட்டமா கூறியிருக்காரு. கரூர் துயர சம்பவத்துல நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு கடுமையான கண்டனத்தை இந்த நீதிமன்றம் தெரிவித்துக் கொள்வதா நீதிபதி செந்தில்குமாரும் தெரிவிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனாவோட பதிவுக்காக வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க.